ஹலோ. என்ன வாசன், தூங்கிட்டு இருக்கீங்களா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? என்ன சார் ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க போல. யூடியூப் அப்படி இப்படிலாம் போயிட்டீங்க. மறுபடியும் என்ன தொடர்றதுக்கெல்லாம் ரிவ்யூ எழுத போறீங்களா? அப்போ அதிசயமா எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க. வாசன், இப்பெல்லாம் ரிவ்யூலாம் எழுதுறது இல்ல. ரொம்ப நாள் ஆச்சுன்னு உங்க கதையை படிக்கலான்னு படிச்சேன். பட் தூக்கம் போனதுதான் மிச்சம். 3 கதை போயிட்டு இருக்கு. எது? தொடர் மலர்ல ராஜி. ஓ, ராஜு உங்கத்தை குத்தி கொடுத்துட்டாளா? ஏன் இப்படி ஒரு பிளேஸ்மெண்ட்ல கதையை நிறுத்திருக்கீங்க? படிக்க ஆசைப்படுற ஒரு பொண்ணு அவ கையில போய் விஷத்தை கொடுத்துருக்கீங்க. இந்த பொண்ணை ஜெயிக்க விடுங்களேன் வாசன். உங்க கதையை படிக்கிற எத்தனையோ ராஜிங்க இருப்பாங்க. அது அவங்கள மோட்டிவேட் பண்ணட்டுமே. வாசகர்களுக்கு சமுதாயத்தை பத்தின பயத்தை உண்டாக்க கூடாது. இந்த ராஜி ஜெயிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாசன், ஹலோ வாசன், லைன்ல இருக்கீங்களா? ஹலோ வாசன், வாசன் நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க இன்னும் ஹலோ ஹலோ வாசன். இங்க வெற்றி எல்லாருக்குமானதா என்ன? யார் கையில போய் சேரும்னு ஒரு விதி இருக்குல்ல. அந்த விதியெல்லாம் நீங்க முடிவு பண்ணக்கூடாது. அவ எடுக்கிற முயற்சிகள் தான் முடிவு பண்ணணும். இது கதை தானே, நிஜ வாழ்க்கை இல்லையே. வாழ்க்கையில யதார்த்தமா இதுதானே சார் நடந்துட்டு இருக்கு. கதைன்னா எங்க ஆக்கணும், எங்க அழிக்கணும், என்ன சுவாரஸ்யத்தை கூட்டணும்னு ஒரு கிரியேட்டர் நான் தானே சார் முடிவு பண்ண முடியும். ஏன்னா எங்க கடவுள் நான் தானே. உங்களை மாதிரி கடவுள்களாலதான் இந்த உலகம் சமத்துவம் இல்லாம தவிக்குது. புரியுது தோழர். உங்க கூட சமத்துவம் பேசுற மூட்ல இப்ப நான் இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு கதையை படிச்சுட்டு கால் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரெகுலரா படிக்கிற வாசகர்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்தா சார் ஆகணும். ஆடியன்ஸ் மேல ஏன் சார் பழிய போடுறீங்க? உங்களோட சாடிஸ்ட் மென்டாலிட்டி வக்கரம் திக்குதுன்னு எழுதுறீங்க. உங்க கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன உங்க சட்டையை பிடிச்சா கேள்வி கேட்க போறாங்க. சார், காசு கொடுத்து படிச்சுட்டா என்ன வேணா பேசலாமா? இல்ல வாசன், நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் அப்படி மீன் பண்ணல. பிடிச்சா படிங்க, பிடிக்கலன்னா விடுங்க சார். வாசன், எப்படி செய்ய அப்படி செய்ய கிளாஸ் எடுக்கிறீங்க? அது இல்ல வாசன். அவ்வளவு சிந்தனையும் வக்கு இருந்ததுன்னா நீங்களே செய்ய வேண்டியதானே? இல்ல வாசன், நான் என்ன மீன் பண்ண வந்து